அன்புக்குரிய இறை பிள்ளைகளை, இன்றைக்கு பொதுக்காலம் 18வது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரத்தில் இருக்கிற 24 முதல் 28 வரை இருக்கிற பகுதிகள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற சிந்தனைக்கான பகுதி. வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 28 முடிய. பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதருடன் வரப்போகிறார். அப்போது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை பகுதி எல்லோருக்கும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லோராலும் இயல்பாக தன்னை தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய, அன்றாட வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய குணங்களை சொல்லக்கூடிய பகுதியாக நான் பார்க்கிறேன். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தான் என்றால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இஞ்ஞாசியாருடைய மிக முக்கியமான, அவருக்கு பிடித்தமான ஒரு இறைவார்த்தை பகுதி லொயனால் இஞ்ஞாசியாருக்கு. இந்த வார்த்தையை சொல்லித்தான் சவேரியார, ஒரு பேராசிரியர் நிலையில் இருந்த ஒரு மனிதரை இறைவனுக்கான ஒரு மனிதராக, இறை பணியாளராக மாற்றி இந்தியாவின் முக்கிய ஒரு புனிதராக மாற்றியது இந்த ஒரு இறை வார்த்தை தான். ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பான் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு வரக்கூடிய பலன் என்ன? தன் நலம் துறத்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு புனிதர் அப்படின்னா அந்தோனியாரை சொல்லலாம் இல்லையா? ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். ஆனால் அவருக்கு குருத்துவத்திற்கு அனுப்புறதுக்கு பெற்றோர்களுக்கு உடன்பாடே இல்லை. நல்ல வசதியான குடும்பம், பிள்ளை அழகான, அறிவான, அன்பான ஒரு குழந்தை, இந்த பிள்ளைவா சாமியாருக்கு அனுப்புறது அப்படி தயக்கம் இருந்துச்சு. ஒரு வழியாக விடாப்படியே அந்தோனியார் சாமியார் ஆகணும் வரும்போது அந்த பெற்றோருடைய பாசம் விட்டு வைக்கல. அவங்க சொன்னாங்க, இப்போ நீ சாமியார் படிக்கிறதுனா நீ இங்கேயே இரு, இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சபையில் இங்கே இருக்க குறுமடத்தில் படின்னு சொல்லி அவர் பிறந்த நாட்டில் இருக்க அந்த லிஸ்பன்லேயே, போர்ச்சுகலில் இருக்கிற அந்த லிஸ்பன் நகர்லேயே அவரை படிக்க வைக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, குறுமடத்துக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அப்பா அம்மாவும் அண்ணன் தம்பி எல்லாரும் போயிடுறது. என்னப்பா அந்தோனி நல்லா இருக்கியா அப்படி போய் பார்க்க அந்தோனியாருக்கு அந்த சின்ன வயசுல இருக்கிற ஞானத்தை பாருங்க. நான் எதற்காக இந்த பணிக்கு வந்தேன்? என் பெற்றோருடைய அன்பும் என் உடன்பிறப்புகளுடைய அன்பும் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால் நான் எப்படி இறை அன்பு என்கிற அந்த வட்டத்திற்குள் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறுமடத்தை அதிபர்கிட்ட அந்த சின்ன வயசுலேயே போய் சொல்லியிருக்கிறாரு, சாமி என்னை எப்படியாவது இந்த குறுமடத்துலேருந்து என்னை மாற்றி வேற ஒரு பக்கத்து குறுமடத்துக்காக அனுப்புங்க, நான் வெளியூரில் தான் சாமியார் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கோயம்பராவில் இருக்கிற அந்த செமினரிக்கு அவரை அனுப்பி வைத்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. நானும் குறுமடத்தில் சேர்ந்தபோது எனக்கு இந்த அனுபவம் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கும் எங்கள் குறுமடத்துக்கும் மிஞ்சி போனால் ஒரு நடந்து போனால் ஒரு 10 நிமிஷம் வாக்கு தான், அவ்வளோ தூரத்தில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை எங்களுக்கு இது என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீ வாக் அப்படின்வாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து 3 மணிலேருந்து 6 மணி வரை நம்ம வெளியில் டவுனுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவு இருக்குது அந்த இடத்துல. தொடக்கத்தில் நான் வீட்டுக்கு போவேன் அந்த நேரத்தில். அப்புறம் எனக்காகவே ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, இருக்கிறது ஒரு வருடம் இந்த குறுமடத்தில் இருந்து நம்ம ஆங்கிலமும் அந்த அடிப்படை ஆன்மீகத்தையும் கற்றுக்குறோம். இந்த நேரத்தில் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நாளைக்கு இதோட தூரம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று பெற்றோர்கள் நம்மளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு நாங்கள் செமினேரியன்ஸு அந்த கோயிலுக்கு தான் வருவோம், எங்கள் அப்பா அம்மா அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க, எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ நானே தேட ஆரம்பிப்பேன் சில நேரத்தில், இன்னைக்கு இவங்க வரலையே அவங்க வரலையேன்னு. அப்புறம் நானே நினச்சி பார்த்தேன், நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த செமினேரியன்ஸ் 24 பேர் இருந்தோம், 23 பேர் கிடைக்காம இருக்கும் போத நாம் மாத்திரம் போய் அம்மாட்ட பேசுகிறோம் அப்பாட்ட பேசுகிறோம்னு குறுமடத்தில் வாரம் போய் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கும் நல்லதில்லை, இருக்கிற குருமானவர்களுக்கு நாம் ஒரு ஆசையை தூண்டுறது போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னையே கட்டுப்படுத்தி கொண்டு இருந்த நாட்களை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்காண்டி ஃபாதர் நீங்கள் அந்தோனியார் போல் அப்படிலாம் கேட்டக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன நிகழ்வு,
எப்பவுமே நான் என்னைய தொடர்படுத்தினா தான் அது உங்களுக்கும் புரியும், சொல்கிற எனக்குமே அதில் உடன்பாடு இருக்கும். அப்படின்றதுனால பெரிதாக நடக்கவில்லை என்று சொன்னாலும் சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் எப்படி நம்ம கடவுளுக்கு ஒரு தன்னலம் துறந்த ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பதிவை நான் அந்த இடத்துல சொல்ல விரும்பினேன். இன்றைக்கு நற்செய்தி என்ன சொல்லுகிறது? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இது செய்தியானது வெறுமனே அருள் வாழ்வில் இருக்கக்கூடிய சாமியார்களுக்கும் அருட்கண்ணீர்களுக்கும் துறவரத்தாருக்குமான ஒரு செய்தி அப்படின்னு நாம நினைச்சிடக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே அருள் வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு இது அடிப்படையான ஒரு காரியம். இது சொல்லித்தான் தெரியணும்னு அவசியமே இல்லை. அருள் வாழ்வில் இருக்கிறவர்கள் உண்மையில் தன்னலம் துறந்தால்தான் அருள் வாழ்வுக்குள்ளே போக முடியும். இப்போ தன்னலம் துறக்காம அருள் வாழ்வில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அருட்பணியில் இருக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூப்ளிகேஷன் அப்படின்றதான் உண்மை. அப்போ அருள் வாழ்வுக்கு அடிப்படையே தன்னலம் துறத்தல் தான். இன்னைக்கு சில இடங்களில் ரொம்ப வேடிக்கையாக மக்கள் சொல்லுவாங்க. வேடிக்கையா என்ன, நம்ம பேசுகிற வார்த்தைகளில் இது அதிகமாக பயன்படுத்தப்படும். எங்கள் சாமியார் ரொம்ப ரொம்ப நல்லவர், நல்ல மனுஷனாக இருந்தால் தாங்க சாமியாரை இருக்க முடியுமோ இல்லை. எங்கள் ஃபாதர் ரொம்ப பக்தியானவர், எங்கள் ஃபாதர் பக்தியானது, பக்தி இல்லைன்னா அப்புறம் எப்படி சாமியாராக இருக்கிறது. எங்கள் ஃபாதர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், எங்கள் ஃபாதர் நல்லா மறையிற கொடுப்பார். சிம்பிளாக நல்லா மறையிற கொடுக்கக்கூடியவரா, ரொம்ப பக்தியா, நல்ல மனுஷனாக இருக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ ஸ்பெஷல் குவாலிட்டி. இது பேசிக்கான ஒரு குவாலிட்டி. ஆனால் அடிப்படையாக இருக்க வேண்டிய இந்த குணங்கள் இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி குணங்களாக மாறினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அடிப்படையாக இருக்க வேண்டியது இல்லாததுனால யார்கிட்டம்லாம் அது இருக்குதோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடுச்சு. ஐ புட் இட் இன் அ வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, இதெல்லாம் ஆர்டினரி குவாலிட்டிஸ், பேசிக் குவாலிட்டிஸ். இந்த ஆர்டினரி குவாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போனதுனால யாரெல்லாம் அதை இன்னமும் கீப் பண்ணுறாங்களோ அவங்களாம் they seems to be like extraordinary ministers அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியப்படுகிறது. அப்போது எளிமை, நற்செய்தி அறிவித்தல், ஆன்மீகத்தில் வளர்தல், இதெல்லாம் அடிப்படையான குணங்களாக இருக்குதான்றது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது குருக்களுக்கு மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கும் இது பொருந்தும். 3 நிலைகளில் இன்றைக்கு வாசகத்தை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தன்னலம் துறத்தல் அப்படின்ற அந்த இடத்தை. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ஆங்கிலத்திலையும் சொல்கிறேன், நான் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். நான் ஆங்கிலத்தில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஃபாதர் இப்போ அடிக்கடி ஆங்கிலம் பயன்படுத்துகிறா நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் கடந்த முறை கனடாவுக்கு வாய்ப்பு கிடச்சி நான் போயிருந்தேன். இப்போ போகும்போது அங்கே சொன்னது, ஃபாதர் இடையில கொஞ்சம் ஆங்கிலத்தையும் சேர்த்து சொல்லுங்கள், பிள்ளைகள் பார்க்கிறார்கள். எப்படி குழந்தைங்க அதை பார்க்குறாங்க, அதுங்களுக்கு ஓகே கான்செப்ட் வைஸ் புரியுது, ஆனால் பஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னும் போது அதுங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. தீபன் ஃபாதர் கூட கேட்டார், ஆங்கில முறையுரை நம்ம தயார் செஞ்சு கொடுப்போமா மக்களுக்கு அப்படின்னு. அதை பின்னால் யோசிக்கலாம், இப்போதைக்கு அதற்கான திட்டம் பெருசாக இல்லை. அதனால் ஆங்கிலம் வருகிற பொழுது நீங்கள் சலைப்பு தட்டிடக்கூடாது. இது உங்களுக்கானது இல்லை, மக்களுக்கானது. இன்னொரு பக்கம் நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஃபாதர் வெளியூர் போனதுனால இப்போ அடிக்கடி ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறாரு. தாய்மொழியில் சுத்தமாக பேச முடியும். இதனுடைய நோக்கம் என்பது இதுதான், குழந்தைங்களுக்கும் போய் சேரணும். இன்னைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் ஆங்கிலத்தோடு சொல்லுகிற வார்த்தைகளை மனசில் எளிமையாக ஏற்றி கொள்வார்கள். தன்னலம் துறத்தல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரினவுன்சிங் செல்ஃப் சென்டர்னஸ் அண்ட் எம்ப்ரேசிங் காட் சென்டர்னஸ். தன்னலம், அந்த ரினவுன்சிங், தன்னலம் துறத்தல் என்பது முதல் காரியம், தன்மயப்பட்ட நிலையிலிருந்து கடவுள் மையப்பட்ட நிலைக்கு கடந்து போவது. இது எல்லா சீடர்களுக்கும், அந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு போக நினைக்கிற எல்லாருக்கும் இது கட்டாயம் இருக்க வேண்டும். பிலிப்பியர்கள் ஏன் அப்படின்னா, இயேசு அப்பேற்பட்ட ஒரு துரத்தலை வெளிக்காமிச்சார். இன்னைக்கு நான் சில இடத்துல யோசிச்சு பார்ப்பேங்க, இன்னைக்கு நம்ம குருவானவர் ஆனதுனால நம்ம என்னத்தை பெருசாக இழந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறதுலாம் உண்டு. ஏன்னா என்னுடைய வகுப்பு தோழர்கள், என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் இருந்தவங்க, கல்லூரியில் இருந்தவங்க, என்னை விட மார்க்கில் அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய த சோ கால்ட் இன்டெலெக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த நேரத்தில் நல்ல பணக்கார பிள்ளைகளாக இருந்தவர்கள், அன்றைக்கு நிலைமைக்கு ஸ்கூலுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு டை கட்டி ஷூ கட்டி வந்த பிள்ளைகள், அன்றைக்கு நிலைமைக்கு மதிய சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்ட பிள்ளைகள், என்னுடைய வகுப்பு தோழர்கள், அன்றைக்கு நிலைமைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்பா அம்மா வருவாங்க. அப்போல்லாம் சைக்கிளுக்கு பைக் இருந்துச்சு இல்லையா, வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வாகனத்தில் கூட்டிகிட்டு வரப்பட்ட அந்த பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற நிலைமை யோசிச்சு பார்த்தா, நான் இன்னைக்கு எவ்வளவோ நல்லா இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் சத்துணவில் தான் சாப்பிட்டேன், கடைசி வரை சாப்பிட்ருக்கேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிறவர் சத்துணவு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். கவர்மெண்ட்டில் ஒரு காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் கொடுப்பாங்க. அதை பயன்படுத்திய நாட்கள் பல நாட்கள் உண்டு. சின்ன வயசில் இருக்கும்போது கவர்மெண்ட்டில் கருப்பு கலர் செருப்பு ஒன்று கொடுப்பாங்க.
அந்த செருப்பு தான் பல நாட்களில் நான் பயன்படுத்திய செருப்புகளாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததா எனக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. நடக்க ஆரம்பித்து ஒரு 2ஆம் கிளாஸ் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நானாகத்தான் ஸ்கூலுக்கு போவேன், நானாக தான் வருவேன். ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போன பழக்கம் இல்லை. எங்கள் அம்மாட்ட கேட்பேன் சில நேரத்தில், அம்மா குழம்பு மாத்திரம் கொடுத்து விடுக்குமா, ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், ஸ்கூலுக்கு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கம்தான். ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தினதாக இல்லை. அதான் சத்துணவுல சோறு போடுறாங்க இல்லை, அப்படி அந்த சாப்பாடு சாப்பிடு, அரசாங்கம் உங்களுக்கு தானே சோறு போடுதான்னு எங்கள் அம்மா அழுத்தி சொன்ன நாட்கள்லாம் உண்டு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து சத்துணவுல சமைக்கக்கூடியவங்க, அதனால அவங்களுக்கு அந்த சாப்பாடு மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்ததுனாலவோ என்னவோ தெரியல, சத்துணவு சாப்பிட்றத எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அதுக்கு சாமி புருட்டோ வேண்டிக்கு புருட்டோ அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் தலைகீழாக மாறி போய் நிற்கிது. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது நான் கடவுளுக்காக இந்த பணிக்கு வந்திருக்கிறேன், இழந்தது அப்படின்றது நான் பெருசாக ஒன்றுமே பார்க்கவே இல்லை. நான் பெற்றது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இழந்ததாக நான் காண்பது இதுவரை எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலை, இனிமேல் வருகிறதா என்று பார்க்கிறேன். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எளிய வாழ்க்கை வாழணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்றார். அந்த அந்த தன்னலம் துரத்தலுக்கு இந்த இறைவார்த்தை பகுதி மிக முக்கியமானது. பிலிப்பியர்களை திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை இருக்கிற பகுதி. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்று என்று கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இந்த ப்ரோக்ரஸ் அப்படின்வாங்க, ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் கடவுள் நிலையிலிருந்து ஒரு அடி கீழே இறங்கி வர்றார். எதற்காக இறங்கி வருகிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இறங்கி வருகிறார். என்னுடைய தன்னலம் துரத்தலில் 1% நீர் உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாய் என்று சொன்னால் விண்ணக வாழ்வு உனக்கு உரிமையாகும் அப்படின்றத வார்த்தையால் சொல்லாமல் செயல் வழியில் காட்டுவதற்காகத்தான் இயேசு இந்த காரியத்தை செஞ்சார். முதல் காரியம், தன்னலம் துரத்தல் அப்படின்றது செல்ஃப் சென்டர்னஸ் டு காட் சென்டர்னஸ். தன்னிலை மையத்திலிருந்து கடவுள் மையத்திற்கு நகழ்வது. எல்லா புனிதருடைய வாழ்க்கையும் இந்த செய்தி தான் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது. இஞ்ஞாசியாரும் சவேரியாரும் நமக்கு அதிகமாக பழக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய அருளானந்தர் என்ன கதை? அதே கதை தானே. ஒரு அரண்மனையில் இருக்கிற இளவரசனுக்கு நெருங்கிய ஒரு நண்பனாக இருக்கிறார். அந்த இளவரசன் சொல்லுகிறார், நீ போகாத, இங்கே இரு, நீ குருவானவரா போனதே பெரிய காரியம், எதற்காக நீ இந்தியாவிற்கு செல்ல வேண்டும், எங்களோடு இரு என்று சொல்லுகிற பொழுது அந்த குடும்பத்தையும் அந்த ராஜ உறவுகளையும் துறந்து விட்டு தானே அவர் இங்கு வந்தார். அப்போ கடவுள் மையப்பட்டு விட்டார் அவருடைய வாழ்க்கை. ஒன்று. ரெண்டாவது, the disciples must take up their cross. அதான் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சிலுவையை சுமத்தல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பல நேரங்களில் நாம நினைச்சுக்கிட்டு சுமக்கிற பல இது சிலுவையே அல்ல. வாழ்க்கையுடைய யதார்த்தங்கள் அவையெல்லாம், அதெல்லாம் வாழ்க்கையுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு சிக்னஸ் வந்துட்டா நம்ம பெரிய சிலுவையா இருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். உறவுல சின்ன சிக்கல் வந்துட்டா அதை சிலுவையா இருக்குன்னு நினைக்கிறோம். கடன் வந்துட்டா கடனை நம்ம சிலுவையாக நினைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை ஒரு சிலுவையாக தெரிகிறது. இப்படி ஏகப்பட்ட சிலுவைகள் நம்ம சொல்றோம் இல்லையா? பட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நடத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சிலுவையே அல்ல. அப்போ இயேசு ஆண்டவர் இங்க சொல்லுகிற சிலுவை என்பது என்ன? தம் சிலுவையை இறைவனின் மகிமைக்காக சுமக்கிறோம் அல்லவா, அதுதான். அப்போ கடவுள் சிலுவையை, கடவுளுக்காக, தந்தைக்காக இயேசு ஆண்டவர் சுமந்த சிலுவை அது சாவை நோக்கிய சிலுவை. சாவும் ஒரு சிலுவையே. இப்போ பாருங்களேன், அப்போ இன்னைக்கு சாவுன்னு சொல்லுவோம்னா மரணம், நிறைய மரணம், இயற்கை மரணம், அகால மரணம், தற்கொலை மரணம், அப்புறம் கொலை செய்யறது. இயற்கையும் ஒரு மரணம். இப்போ தன்னலம் துறந்திருக்கிற முதல் காரியம். இரண்டாவது டேக் அப் தி கிராஸ் அப்படின்னா தன் உயிரையே கொடுக்கறது தான் உன்னதமான ஒரு சிலுவையா நம்ம சொல்றோம் இல்லையா? இயேசு ஆண்டவர் செஞ்சாரு. இன்னைக்கு இயற்கையா மரணம் அடைஞ்சு நம்ம சொல்லக்கூடாதுன்னா இயேசுக்காக இறந்துன்னு சொல்ல முடியாது. போயிட்டு இருக்கிறே ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, இறந்துட்டீங்க, அகால மரணம் அடைகிறீர்கள், அது இயேசுக்காக இருக்கிறதா? இல்லை. தற்கொலை செய்து கொள்வது இயேசுக்காக இருக்கிறதா? இல்லை. இயேசுவின் பொருட்டு கொடுக்கப்படுகிற துன்பங்களை ஏற்று அதன் வழி வருகிற சிலுவை, அதன் வழி வருகிற சாவை தழுவுறோம் இல்லையா? அதற்குத்தான் நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமந்து இறத்தல் என்பது.
இதை செய்த புனிதர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நாளைக்கு கூட ஒரு புனிதர் வர்றாரு, புனிதர் லாரன்ஸ் உடைய விழா அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. அத்தனை திருத்துதுறை நமக்கு எடுத்துக்காட்டு. நம்ம ஊர்ல பெடையில இந்த ஸ்டெயின் சுவாமின்னு ஒருத்தர் கூட ரொம்ப மக்கள் மத்தியில பேசப்பட்டார். பழங்குடி மக்களுக்காக போராடி அந்த இயேசு சபை குருவானவர் சிறையிலேயே இருந்து தன் உயிரை கொடுத்தார் அப்படின்னா சொல்லப்படுகிறது. ராணி மரியா நம்முடைய புனிதர் தான், நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். அவர்கள் எல்லாம் உயிரை ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. ஜெனோசைடு, கொலை செய்யப்படுகிறார் இல்லையா, வலுக்கட்டாயமாக உயிரை எடுக்கிறாங்க. ஜெனோசைடு அப்படின்றது வலுக்கட்டாயமாக உயிர் எடுக்கிறது. ஆனால் அந்த உயிரை எடுக்கிறது உண்மைதான், ஆனால் வலுக்கட்டாயம் இல்லை, மனமுவந்து அவர்களே கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் மார்டையர்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். மூன்றாவது, த டிசைபிள்ஸ் மஸ்ட் ஃபாலோ கிரைஸ்ட், இயேசுவை பின்தொடர வேண்டும். எப்படி? மத்தேயு நற்செய்தி 16:20 சொல்லுகிற பாருங்களே, தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக தன் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். இந்த உசுறு கடவுளுக்கு சொந்தமான ஒரு உயிர். இன்றைக்கு நம்ம உயிரா பல காரியங்களை நினைக்கிறோம். நம்முடைய இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, நம்ம பெத்த பிள்ளை தான் என் உயிர், என் உயிரே நீ தான் அப்படின்றோம் இல்லையா? உயிர் ஆண்டவராகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது. இடையில ஒரு நல்ல ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நீங்களுமே பாருங்க, நல்ல ஒரு பேட்டி. அதெல்லாம் இந்த ஒரு பிலாசபர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க, சிவசங்கரன் யாருன்னு சொல்லலை பார்த்தீங்களா உங்களுக்கு? சிவசங்கரன் யார் என்று சொன்னால் அவர் தான் ஏர்செல்லுடைய ஓனர், முன்னாடி ஓனரை. இப்போ அந்த கம்பெனி ஒரு சில காரியங்களால் இழந்து நொடிச்ச நிலையில் இருக்குது, ஆனால் வருவதற்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குது. அவருடைய பேட்டி ஒருத்தர் இருப்பார் விஜய் டிவியில், கோபிநாத் அப்படின்னு சொல்லி, அவரை பேட்டி எடுக்கிறாரு. எப்பவுமே கோபிநாத் பேட்டி எடுக்கிற பொழுது அவர்கிட்ட ஒரு திமிர் இருக்கும். ஆனால் அவர் பல காரியங்களை அறிந்தவர், தெரிந்தவர். எளிமையாக யாரையுமே நச்சுன்னு ஒரு கொக்கி போட்டு இழுத்துருவார் அந்த ஒரு கேள்வியில். அந்த சிவசங்கரன் பேசும்போது நான் பார்க்குறேன், இந்த கோபிநாத் அப்படியே அசந்து போய் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவரிடமிருந்து வருகிற த ஃபிலாசபி ஆஃப் த லைஃப். அவர் சொல்கிறாரு, என்னங்க பெருசாக சம்பாரிச்சுருந்தாங்க, 40,000 கோடி இருந்துச்சுங்க, நான் வாட்டில் கொடுத்தேங்க, தொழிலில் நட்ட வந்துச்சுங்க, ஒரு பெருசாக நான் ஒன்றும் கவலைப்படலைங்க, ஏங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, அது நான் பிறக்கும் போது என் கூட வரலையே, நான் பிறக்கும் போது வந்தது இந்த உடம்பும் இந்த உயிரும் இந்த ஆன்மாவும் தான் என் கூட வந்துச்சு, இது எல்லாம் இடையில சேர்ந்துச்சு, அதை போகிறத பற்றி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்டத்தில் என்னுடைய தொழில் முழுமையாக நலிவடைய போகிறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இனிமேல் என்னை நம்பி இருந்தவர்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்தேன், பணத்தை எல்லாம் எடுத்து 5 கோடி 10 கோடின்னு கொடுத்தேன். கடைசியாக சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் துடைக்கிறம்மா கூட்டுறம்மா நின்றுக்கிட்டு இருந்துச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை நான் லிஸ்ட்லேயே வைக்கல, அந்த அம்மாவை நான் மறந்துட்டேன். கடைசியில் பார்த்தேன் என்னதான் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி எடுத்து பார்க்கும்போது 25 லட்ச ரூபா இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன், போமா சந்தோஷமா இருமா அப்படின்னு சொன்னேன், பணமே எனக்கு தேவையில்லைங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு துரத்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இருக்குது ஆனா இல்லை, ஒட்டும் ஆனா ஒட்டாது அப்படின்னு. தண்ணீருக்கும் அந்த தாமரை இலைக்கும் இருக்கிற அந்த உறவுல தான் இந்த உலகத்து காரியங்கள் மீது இருக்கணும் அப்படின்றத அவருடைய வாழ்க்கையில அழகா சொல்றாரு. தயவு செஞ்சு இந்த மறைவுரை கேட்ட பிறகு நேரம் இருந்ததுன்னா சிவசங்கரனுடைய அந்த பேட்டியை நீங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். ஆக அழிவில் வாழ்வது, அப்போ கடவுள் நமக்கு சொல்லுகிற அந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மொத்தமாக இந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்களே, இலத்தலில் எப்படி இருப்பு என்று கேட்டால் இயேசு சொல்வது ஆன்மாவை பற்றியே. வானது வரும்போது அவரவர் செயலுக்கு ஏற்ப ஆண்டவர் கைமாறு தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்காக நீங்க வாழ முடியாது, உங்களுக்காக நானும் வாழ முடியாது. நீங்கள் செய்கிற புண்ணியம் உங்களை சேரும், நான் செய்கிற புண்ணியம் என்னை சேரும். என்னுடைய ஜெபம் எனக்கு வாழ்வு தரும், அதை நான் கடத்த நினைத்தால் அது உங்களுக்கு வாழ்வு தரும். அப்போ ஒவ்வொருவருமே அந்த இறுதி நாள் தீர்வை வருகிற பொழுது அவரவர் செயல்களுக்கு ஏற்பத்தான் நமக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு, இந்த குடும்பத்தில் இவங்கெல்லாம் நல்லா இருந்திருக்கிறாங்க, அப்போ இவருக்கு நம்ம நல்ல தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்றதுனா இல்லை. ஆண்டவர் உன்னுடைய கணக்கு புத்தகத்தை எடுத்து உன் அக்கௌண்ட்டை தான் முதல்ல பார்ப்பார். ஆமாம், உன்னுடைய கணக்கிருப்பு என்ன இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்பின் பாகங்கள் என்ன இருக்குது, அதனுடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் நமக்கு தீர்ப்பை கொடுக்க போகிறார், நம்முடைய மறுவாழ்வை தீர்மானிக்க போகிறார். அதற்கு இந்த தன்னலம் துரத்தல் அப்படின்ற இந்த நிலையில் இறைவனுக்காக சிலுவையை சுமந்து கொண்டு எந்ததொரு மறுப்பும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று சொன்னால், கடவுளை கண்முன் கொண்டு இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று பாடுகிறோமே, அந்த பாடலுக்கு இணங்க கடவுளை கண்முன் கொண்டு துரத்தல் வாழ்க்கையில் இருக்கிற இனிமையை கண்டுகொள்ள இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆராதனை அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள்,
ஆழமாய் தியானியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. என்னால் 2 மணி நேரம் கூட இதற்கு மறையுரை கொடுக்க முடியும். இந்த குறுகிய நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிய பிறகு தனி நிலையில் அமர்ந்து தியானியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தையும் தொடுவார், உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென்.